ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு மிக்ஸி ஒன்று இருக்குது. பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா. இதில் என்ன பிரச்சனைனா ஸ்டக்காகி ஓடுது. அது சரியாக வந்து கண்டினியூஸாக வந்து ஓட மாட்டேங்குது. சரிங்களா? இந்த மிக்ஸியை வந்து அப்படியே தலைக்கீழாக படுக்க வச்சு இந்த பாட்டம் சைடு இருக்கிற ஸ்க்ரூ ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்குவோம். 6 ஸ்க்ரூவை வந்து கழட்டி பத்திரமா வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ கழட்டுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் ஒன்று வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டில் ஒட்டி வச்சுக்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகாது. கழட்டுனா இப்படி தான் இருக்கும் உள்ள. சரிங்களா? இந்த கருப்பாக அந்த பாட்டம் ஷீட்லேயே இருக்குது தெரியுங்களா, அது வந்து ட்ரிப் சுவிட்ச். அது அந்த ட்ரிப் சுவிட்சில் 2 கனெக்ஷன் இருக்கும். ஏதாவது ஓவர்லோடுனா ட்ரிப் ஆகிடும். இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் 2 கருப்பாக இருக்குது தெரியுங்களா, அதுதான் வந்து கார்பன் ப்ரஷ்ஷு. இப்போ அந்த கார்பன் ப்ரஷ்ஷை தான் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்க, இதுதான் கார்பன் ப்ரஷ். இது ஒன்று, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வருது தெரியுங்களா. அது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஷீட்டில் இருக்கிற அந்த சுவிட்ச் இருக்குது தெரியுங்களா, அந்த சுவிட்ச் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம். அது வந்து ஒரு லெக் டைப் தான் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஸ் டைப் லெக்கு. அந்த லெக்கை ரிமூவ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படி ஓரமாக. உள்ளே இருக்குது தெரியுங்களா, அது வந்து மிக்ஸி மோட்ரு. அந்த மிக்ஸி மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாடியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. 4 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டாப்பை கழட்டினோம்னா தனியாக வந்துடும். தனியாக வந்துச்சுன்னா அவரை அந்த மேலே இருக்கிற கப்பு வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுருவோம். சரிங்களா? இதுதான் அந்த மோட்ரு. இந்த மோட்ருக்கு வர மோட்ரு ஆர்மச்சருடைய பாட்டத்தில் சுற்றுறது தான் வந்து 2 கார்பன் ப்ரஷ்ஷு. இந்த கார்பன் ப்ரஷ் இருந்தால் தான் வந்து மோட்டரே ரன் ஆகும். இது வந்து பேஸில் வர புஷ்ஷு, சின்ன ரப்பர் புஷ் கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க அந்த கார்பன் ப்ரஷ் இருக்கிற இடம். இந்த பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க, இதுதான் அந்த கார்பன் ப்ரஷ். இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ப்ரஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு பழைய ப்ரஷ்ஷை கழட்டி பாருங்க, அது ஓல்டு ப்ரஷ். இது தேஞ்சு போயிருக்கு தெரியுங்களா கார்பனு. இது கார்பன் தேஞ்சதுனால வந்து சரியாக வந்து கான்டாக்ட் ஆகாதனால விட்டு சுத்தம், மிக்ஸி மக்கர் பண்ணும். இது புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்பன் ப்ரஷ்னு கேட்டால், மிக்ஸிக்கு கார்பன் ப்ரஷ்னு கேட்டாவே தருவாங்க. இல்லை சாம்பிள் எடுத்து போய் கொடுத்து வாங்கிக்கோங்க. அதை பாருங்க, இதுதான் கார்பன் ப்ரஷ் புதுசு. 2 பக்கமும் 2 போட்டுக்கணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, பிளேட் டைப்பில் தான் இருக்கும் முன்னாடி. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணணும். இது ஒன்றுமே இல்லை விஷயம், பெரிய ஒரு டெக்னிக்கல் ஒர்க்லாம் கிடையாது. அப்படியே உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும். அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அது விரலாலே போட்டு அழுத்திக்கலாம். பாருங்க, இது ஒரு கட்டை விரலால் போட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த பிளேட் இருக்குது தெரியுங்களா, சின்ன ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவராலையோ இல்லை கட்டிங் ட்ரைவராலையோ லைட்டாக மடித்து விட்டிங்கன்னாவே போதும். உள்ளே போயிட்டு அந்த ஸ்ப்ரிங்கு லாக் ஆகிடும். லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அழுத்தி விட்டாலே போதுமானது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன பிளேட் தான் கொடுத்துருப்பாங்க, மெட்டல் பிளேட்டு தான், மெட்டல் ஷீட்டு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கார்பனை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த பிளேட்டை வந்து அழுத்தி விட்டுட்டால் போதும், லாக் ஆகிடும். சரிங்களா? இப்போது அந்த பக்கம் மாட்டிடலாம். ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, அப்படியே திருப்பி வச்சுட்டுன்னு வச்சிங்களேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் மாட்டுருவோம். சேம் தான். அதே மாதிரி சின்ன ஒரு பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு
உள்ளே இருக்கிற அந்த கார்பன் ப்ரஷ் மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கோடு சேர்ந்து வெளியே வந்துடும். வந்துச்சுங்களா? இந்த வருங்க, இது புதுசு. சேம் தான், அந்த பக்கம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். போட்டாச்சு. இப்போது கார்பன் ப்ரஷ்ஷை போட்டாச்சு. இப்போது பழசு இருந்த மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வருங்க, அந்த பாடி மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் பாடி தெரியுங்களா, அது பாருங்க, இந்த நாபு இருக்குது பாருங்கள், இந்த நாபு வந்து இந்த ஹோலில் வந்து சீட் ஆகணும். இந்த மாதிரி சீட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணிக்கணும். எந்த பக்கம் செட் ஆகுதோ கரெக்டாக வச்சு செட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மோட்ரு வந்து மெட்டலு, இந்த பாடி வந்து பிளாஸ்டிக் இல்லைங்களா, இது பாருங்கள், இந்த புஷ்ஷு, இதான் ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் புஷ்ஷை வந்து அதனுடைய பாட்டத்தில் வைக்கணும். அப்போ தான் வந்து வைப்ரேஷன் ஆகாது. இல்லைனா வந்து மோட்ரு வந்து நீங்கள் மிக்சி போடுறப்போ இந்த பிளாஸ்டிக்குடைய நாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்கும். இந்த ரப்பர் புஷ் வந்து அந்த நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்காக அந்த மோட்டருக்கும் அந்த பிளாஸ்டிக் பாடிக்கும் வந்து ஒரு 4 சின்ன சின்ன புஷ்ஷு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வெளியே எடுத்துக்கலாம், கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம் தூரமாக. அவ்வளோதான், 4 புஷ்ஷை போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ ஷேக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா? இந்த வருங்க, நல்லா சீட் ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் தான் வந்து வைப்ரேஷன் எதுவுமே சத்தம் வராது. இது மேலே வர ஒரு ரப்பர் புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு டயா சின்னதாக இருக்கும், இந்த பாருங்க, அதுக்கு அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ டயா சின்னதாக இருக்க பக்கம் தான் வந்து மோட்ரு மேலே போகணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்படி போட்டிங்கன்னா, பெருசாக இருக்கிற பக்கம் போட்டிங்கன்னா செட் ஆகாது. அப்படியே திருப்பி சின்ன டயா இருக்கிற பக்கம் தான் கீழே போகணும். போட்டிங்கன்னா பாருங்க, மேட்ச் ஆகிடுச்சிங்களா? அந்த பாடி மேலே ஒரு காடி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக அந்த காடியில் போய் லாக் ஆகிடும். இது மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் பாடியை தூக்கி அப்படியே சீட் பண்ணிடணும். ஓகேங்களா? கழட்டின ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு மேலே இருக்கிற பாடியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது அந்த மோட்டரோடு அட்டாச் பண்ணுற இந்த பாடியை வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்தாங்க தெரியுங்களா? இப்போ அதை மட்டும் 4 ஸ்க்ரூவை போட்டுடணும். ஓகே, ஒரு முறை சுற்றி பார்த்துக்குங்க கையால், ஃப்ரீயாக இருக்குது. ஏதாவது ஷேக் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போது இந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் இண்டிகேட்டர் லைட் ஒன்று கொடுத்துருக்கான். இது வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. நான் எடுத்து பார்த்தேன், எரியல. அது இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து போகிறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் அந்த இண்டிகேட்டரை வந்து நான் டம்மி பண்ணிட்டேன். சரிங்களா? அந்த இண்டிகேட்டர் லைட்டுக்கு போகிற 2 லைன் இருக்குது தெரியுங்களா, அதில் மட்டும் என்ன பண்ணிட்டேன், 2 டேப்பு சுற்றி டம்மி பண்ணிட்டேன் அதை. ஸோ லைட்டு எரியாது. அந்த லைட் எதுக்காகனா ஒரு இண்டிகேஷன் தான், மிக்சிக்கு சப்ளை வருதா இல்லையான்னு பார்க்குறது தான். இதுதாங்க அந்த ட்ரிப் சுவிட்சு. இது ட்ரிப் பண்ணால் அழுத்துற அந்த பாட்டம் அழுத்து வந்துடுங்களா, இதுதான் அந்த ட்ரிப் சுவிட்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு கழட்டின மாதிரி அந்த கனெக்ஷன் கொடுத்துருவோம். அந்த லெக்கு தான் இருக்கும், சின்ன சின்ன ப்ரெஸ் டைப் லெக் தான் இருக்கும். அந்த லெக்கை எதில் கட்டிங்களோ அதே மாதிரி கழட்டி ப்ரெஸ் பண்ணுறங்க, அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லாக் ஆகிடும். இப்போது அப்படியே பாடியை உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். வேறு இதில் இது பெருசாக இதில் எதுவுமே எந்த மெக்கானிசமும் இல்லைங்க. இல்லை, அவ்வளோதான். அந்த கார்டு ஒயரை உள்ளே வச்சு இந்த அப்படியே சீட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். தலைக்கீழே வச்சு இப்போ அந்த 6 ஸ்க்ரூவையும் வந்து நம்ம போட்டுடணும். ஆறு ஸ்க்ரூ வந்து அப்படியே வச்சு டைட் பண்ணிவிடுங்க. வேலையை முடிஞ்சுது.
அடுத்தது இந்த மிக்சியில் இன்னும் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது சரிங்களா, அதையும் நம்ம வந்து மாற்றிடலாம். நம்ம இந்த மிக்சியோடைய கப்ளர் இருக்குது தெரியுங்களா, இந்த கப்ளர் வந்து போயிடுச்சு. இதை வருங்க ஒரு மாதிரி எத்து போயிருக்கு, ஒரு மாதிரி நெளிஞ்சிடுச்சு அப்படியே. ஸோ அது வந்து அந்த கப்பில் வந்து லாக் ஆகாது ஜாரில். இதுதான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் 2 டைப் இருக்குது. இது ப்ரெஷ் டைப்பு, இன்னொரு டைப் வந்து ஸ்க்ரூ டைப்பும் இருக்குது. இந்த மிக்சிக்கு வந்து ப்ரெஷ் டைப் தான் சரிங்களா. இது எப்படி கழட்டுன்னு சொல்கிறேன். இதுமாதிரி ஃப்ளாட்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஒரு துணி கொஞ்சம் சின்ன கனமாக கொஞ்சம் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த பாடியில் வந்து நம்ம லோடு கொடுக்காம அதை தாங்கி பிடிச்சிக்கும். அந்த கிளாத்தை வந்து அது மேலே வச்சு இதை வருங்க இந்த மாதிரி உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெம்பணும். கொஞ்சமாக நம்பி மறுபடியும் இன்னொரு பக்கம் நம்பணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுங்கள். சுற்றி அதை அப்படியே ரிமூவ் பண்ணினா அப்படியே அது என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் டைப் தானே. தருங்க லாஸ்ட் மினிட்ல அப்படி வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான், கழட்டியாச்சுங்களா. இது அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு புதுசு நம்ம புது கப்ளர் போட்டுடலாம். இதுதான் புதுசு, ஒன்றும் இல்லை, சேம் தான். அந்த காடியில் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான் வேலை இதுக்கு சரிங்களா. இந்த வருங்க இதை வச்சு கரெக்டாக அந்த ஹோலை மேட்ச் பண்ணணும். ஹோலை மேட்ச் பண்ணி வச்சு அவ்வளோதான். அதை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அழுத்தது தான் இருக்குது விஷயம். அவ்வளோதான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உள்ளே அப்படியே பொறுமையாக போயிடும். உங்களுக்கே தெரியும் அது உள்ளே போகிற ஒரு ஃபீல் ஆகுறது. நல்லா லாக் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுற்றுது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம். கார்பன் ப்ரஷ் மாற்றிருக்கோம், கப்ளர் மாற்றிருக்கோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஆன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர். ஓகே. ஸோ 3 ஸ்பீடும் கரெக்டாக நமக்கு கிடைக்குது சரிங்களா. ரிவேர்ஸ் பாருங்க, ரிவேர்ஸும் நல்லா கிடைக்குது. ஸோ வந்து பக்காவாக ஆயிடுச்சு சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து விட்டு ஓடிச்சு, இந்த கப்ளர் பிரச்சனையாக இருந்தது. அதனால் இது வந்து சூப்பர். இவ்வளோ தாங்க விஷயம், ஒன்றுமே இல்லை. நம்மளே கழட்டி மாற்றிக்கலாம் சரிங்களா. இதுக்காக நம்ம கடைக்கு எடுத்து போகணும்னு கிடையாது. கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.